का बाकी कुछ नहीं, सच बात जो बयां की, दहाड़ है जवां की, मर्दान की मस्तान की। अब तू भी मान ले, नैनों के जाम दे, ओ आजा रे आजा रे आजा रे आजा रे आजा, हुआ छोकरा जवारे जवारे जवारे। लड़के और लड़के कहाँ से आया है रे तू, प्यारा है शक्ल से अकल का मारा है रे तू। मैं हवा घटा कली अदा, बड़ा बेशर्म है तू तो लिखा है बड़ा। ये कमर नजर पता उमर, देखो बेरुखी पे कैसे अटका है बड़ा। टीवी पे ब्रेकिंग न्यूज, हर मेरा घाघरा है, बगदाद से लेके दिल्ली आगरा। टीवी पे ब्रेकिंग न्यूज, हर मेरा घाघरा, बगदाद से लेके दिल्ली आगरा। வைஷு, You lucky girl. இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு ஃபைட்ஃபுல் கை எங்க கிடைப்பான்? ஏன் சொல்றேன்னா, என் பின்னாடி சுத்தாத ஆள் இருக்கவே மாட்டான். And you mister, உங்களுக்கு ரொம்ப கியூட்டான பொண்ணு கிடைச்சிருக்கா. அவளை பத்திரமா பாத்துக்கங்க. And by the way, என்னோட பேரு அனு. நான் ஷீலுவோட ஃப்ரெண்ட். அவதான் எனக்கு கால் பண்ணி இந்த பார்ட்டிக்கு வர சொன்னா. நான் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணுவேன், அதனால உங்களை மடக்கிடுவேன்னு நினைச்சாங்க. என்ன ஷிலு, இதெல்லாம் ஓ வேலை தானா? சும்மா சொல்லக்கூடாது. இல்ல வைஷு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கல்யாணத்துக்கு தான் வரணும்னு இருந்தேன், ஆனா சடனா எனக்கு கால் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. தோ நான் வந்துட்டேன். ஹே गाइस, லெட்ஸ் என்ஜாய் தி பார்ட்டியா? ஓகே, வாங்க வாங்க. அது சரி, நீ இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கியா பாலு? அட, ஏன் என் செல்லம் உம்முன்னு இருக்கு? சரி சரி, இங்க வா. மணி 10 ஆக போகுது, வந்து சாப்பிடு. அப்புறம் நடு ராத்திரில எழுந்து அம்மா எனக்கு பசிக்குது பசிக்குதுன்னு வா. எனக்கு சாப்பாடு தேவையில்ல. பாலு, சாப்பாடு ஏன் வேணன்ற? என்ன உங்களுக்கு கண்ணு தெரியல? நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். என் பாலு மகாராஜா கோவத்துல இருக்காரோ? என்னாச்சு சொல்லு. ஏன்னா வைஷாக்காவும் ரத்னாக்காவும் என்ன குழந்தை நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க என்ன அவங்க கூட கூட்டிட்டு போவே இல்ல. எங்க கூட்டிட்டு போகல? சொல்லு பாலு, சொல்லு. சரி மம்மி, நீங்க எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுங்க. பாலு, உண்மையை சொல்லு. வைஷுவும் ரத்னாவும் எங்க போயிருக்காங்க? சொல்லுன்றல்ல.
மகேஷ் மகேஷ் வந்து பாருங்க எங்க இருக்காங்க? ரெண்டு பேருமே இங்க இல்ல. நான் உங்ககிட்ட போய் சொல்றேன்னு நினைச்சிட்டீங்கல்லக்கா? கொஞ்சம் அமைதியா இரு. என் கூட வா, நாம தேடி பார்க்கலாம். இங்கதான் இருப்பாங்க, வா. நாம தேவையில்லாம கவலைப்படுறோம்னு தோணுது. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பசங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து வெளியில எங்கேயாவது போயிட்டு அப்படியே சாப்பிட்டு வரலாம்னு நினைச்சிருப்பாங்க. இங்க பாருங்கக்கா, எல்லாரும் உங்கள மாதிரி அப்பாவி கிடையாது. அவங்கள எந்த காலத்து பசங்க, அதுலயும் மும்பையில வசிக்கிற பணக்கார வீட்டு பசங்க. அவங்க பழக்க வழக்கம் கண்டிப்பா வேற மாதிரி தான் இருக்கும். அப்படியே அவங்க சாப்பிட தான் போயிருக்காங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இப்படி திருட்டுத்தனமா போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அக்கா, நேரம் ஆகுது, சீக்கிரம் வாங்க. ஆட்டோ! நீங்க ரெண்டு பேரும் போங்க, நான் வேற ஆட்டோல வரேன். ஆட்டோ ஆட்டோ மியூசிக்க முதல்ல நிறுத்துங்க. நான் மகேஷ் இனிமேல் பார்க்க மாட்டேன். ஐ ப்ராமிஸ் பெரியமா. இங்க என்னதான் நடக்குதுன்னு யாராவது சொல்றீங்களா? இந்த கிக்குல கிடைக்கிற சுகமே அலாதிதான். எனக்கு என் சங்கீதா இங்க வந்த மாதிரி தெரியுது. வேற யாருக்காவது தெரியுதா என்ன? இல்ல, நீ சங்கீதா கிடையாது. ரொம்ப 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 ஏறிடுச்சுப்பா. நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு எனக்கே ஒன்னும் புரியல. ஏடா கூடமா பேசுறேன்னு நினைக்கிறேன். எனக்கே அது தெரியுது. உங்களை முதல்ல வீட்டுக்கு வாங்க. நீ சங்கீதாவா? ஆமா, நான் சங்கீதாவே தான். என்ன கண்டு தெரியலையா? அப்போ நிஜமாவே நீ சங்கீதா தானா? தண்ணி எடுத்து தலையில கொட்டினா எல்லாம் தெரியும். வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. இரு இரு, வணக்கம். நீ பயப்படாதீங்க, நான் ஒண்ணும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேன். ஏற்கனவே நான் அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். அன்பா சொல்லிட்டேன், கோவமா கத்தி பார்த்துட்டேன். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னம்மா வைஷு, என் பேச்ச கேட்க கூடாது முடிவு பண்ணிட்டல? ரொம்ப திமிரான பொண்ணா இருப்பா போல இருக்கு. வீட்ல ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்க கூடாதுன்னு சொன்னா வெளியே வந்து இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க.
இந்த குடும்பத்தோட பேரை நீ நல்லா காப்பாத்துவமா. சபாஷ். நீ இப்படி எல்லாம் செய்யறதுக்கு பதிலா எங்க முகத்துல நேரம் நீ அறையவே செஞ்சிருக்கலாம் வைஷு. இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும். போதுமா, நீங்க வைஷுவை எதுவும் சொல்லாதீங்க. இதுல அவ தப்பு எதுவும் இல்ல. இந்த எல்லா ஏற்பாடையும் நான் தாம்மா செஞ்சேன். இங்க வந்தா என்ன சந்திக்க வேண்டியதா இருக்குன்னு பாவம் அவளுக்கு தெரியாது. ஆக்சுவலா ஆண்டி இதுல வைஷுவோட ஃபால்ட் எதுவும் இல்ல. சாரி ஆண்டி, இதெல்லாம் எங்களோட தப்பு தான். நாங்க தான் வைஷுவை இங்க வர சொல்லி ஃபோர்ஸ் பண்ணோம். நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அவளை எதுவும் சொல்லாதீங்கம்மா. இதுல அவ தப்பு எதுவும் இல்ல. உன்னோட செல்ல புள்ள நம்ம குடும்ப மானத்தை ரொம்ப நல்லா காப்பாத்துவான். அதனாலதான் எதை பத்தி யோசிக்காம பார்ட்டின்னு கண்ட பொண்ணுங்களோட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி, நாங்கெல்லாம் ஒண்ணு கூத்தடிக்கிற ஆளுங்க இல்ல. நான் வைஷோட ஃப்ரெண்ட் அனு. உங்களை எல்லாம் கோவப்படுத்துறதுக்காக நாங்க இதை செய்யல. சும்மா கலாட்டா பண்ணலாமே தான். கலாட்டா பண்றதுக்காக தான் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்களா? சொல்லு மகேஷ். ஆண்டி ப்ளீஸ் மகேஷை திட்டாதீங்க. இதுக்கும் மகேஷ்க்கும் எந்த சம்மந்தமே இல்ல. இதெல்லாம் எங்களோட ஐடியா தான். ஏன்னா இந்த மாதிரி பார்ட்டிஸ்லாம் மும்பைல ரொம்ப சகஜம். ப்ளீஸ் ஆண்டி, இவங்களை திட்டாதீங்க. சரிப்பா, நான் வாயே திறக்கல. வயசானவங்களை பார்த்தாலே இந்த காலத்து பசங்களுக்கு எங்க பிடிக்குது? அது மட்டும் இல்ல, நாங்க எடுத்து சொன்னா மட்டும் நீங்க எல்லாம் என்ன கேட்கவா போறீங்க? காரணம் எதுவா இருந்தாலும் நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, கிளம்புங்க. ஆண்டி ஐம் சாரி ஆண்டி. மும்பைல கல்யாணத்துக்கு முன்னாடி பேச்சுலர்ஸ் பார்ட்டி பண்றது அங்க ரொம்ப சாதாரணம் ஆண்டி. ஆனா இந்த விஷயத்துக்கு போய் இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாம் ஆண்டி. என்ன நம்புங்க ஆண்டி, நாங்க யாரையும் இதை ஹர்ட் பண்ணணும்னு பண்ணல. பெரியம்மா, அப்படி நாங்க என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டோம் சொல்லுங்க? ஏன் ஆன்ட்டியும் பாட்டியும் அப்படி கேரக்டர்லெஸ்ன்னு சொல்றாங்க? ஐ மீன், ஏன் பார்ட்டியே அசிங்கப்படுத்துனாங்க? வாட் இஸ் திஸ்? அவங்க உங்களை விட பெரியவங்க. அவங்க பழைய காலத்து ஆளுங்க வைஷு. அவங்கெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. நீங்க இப்படி நடந்துக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும், அதிர்ச்சியா இருந்திருக்கும். அதனால அவங்க மனசுல தோணுனதை சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்னதை தப்பா எடுத்துக்க கூடாது. எங்க பாரு வைஷு, சின்ன வயசுல இப்படி எல்லாம் கலாட்டா பண்றது எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம்தான். ஆனா நான் இதை தப்புன்னு சொல்ல வரல. இப்படி ஜாலியா இருக்கிறதுக்காக பொய் சொல்ல வேண்டி இருந்தா அது நிச்சயம் தப்பு தானே. சரி, போனா போகுது. அந்த பொய்ய கூட நம்ம மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா குடிப்பழக்கத்தை இதுக்கு என்னால அனுமதி கொடுக்கவே முடியாது, கொடுக்கவே முடியாது. சரி, நடந்தது என்னவோ நடந்து போச்சு. எல்லாத்தையும் மறந்துருங்க. ஆனா மறுபடியும் இந்த மாதிரி வேலையை செய்யக்கூடாது. இங்க பாரு ரத்னா, முதல்ல நீ என் கூட வா. மாடியில மெத்தைய போடணும். இன்னைக்கு இந்த பொண்ணுங்க கூட சேர்ந்து நீயும் மேலே தூங்க, புரிஞ்சுதா? சரி வா.
மெல்ல மெல்லமா விஷாலும் மனசுக்குள்ள நுழைஞ்சிட்டான். உண்மையை சொல்லு, நீ விஷால லவ் பண்றதானே? இந்த பாட்டை நான் உனக்காக தான் பாட போறேன் ரத்னா. என்னோட ரத்னாவுக்காக. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அடி வாங்குறதுனால சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். ஏன்னா நான் உன் கண்கள்ல வலிய பார்த்தேன். அந்த வலியோட அர்த்தத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ என்ன காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதனால உனக்காக தான் பாட போறேன். तेरा मुझसे है पहले का नाता कोई यूं ही नहीं दिल लुभाता कोई जाने तू या जाने ना. எனக்கு தெரியும் ரத்னா, நீ என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு. ஒரே ஒரு முறை இந்த விஷயத்தை மெசேஜ் அனுப்பி என்கிட்ட சொல்லு ப்ளீஸ். நீ அனுப்ப போற மெசேஜ்க்காக நான் காத்துட்டு இருப்பேன். வாழ்க்கையில 4 பிரிவு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல கடைசி பிரிவை சந்நியாசம்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டா நீ அதுக்கு தயாராகிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். எங்க ஊர் பக்கத்துல ஒரு ஆசிரமம் எனக்கு தெரியும். அங்க தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சொல்லாதீங்க சித்தி. இங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணு உன் பையனை அவன் முந்தானையில முடிஞ்சுக்க போறா. அதுக்கப்புறம் அவன் என்னமோ உன்னை கூட வச்சுப்பான்னு எனக்கு தோணவே இல்ல. சீதா, உனக்கு அந்த காலம் ஞாபகம் இருக்குல்ல? பாட்டு கூத்தெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீயும் பிரபுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பாத்துக்க கூட இல்ல. நீங்க சரியா சொன்னீங்க சித்தி. அதனாலதான் எங்க கல்யாணம் ரொம்ப கௌரவமா நடந்தது. இவங்கள மாதிரி கண்டவங்க முன்னாடி கூத்தடிச்சிட்டு இல்லையே. எனக்கு என்னமோ இது நல்லதா படலமா. அவங்கள பார்த்ததும் அந்த இடத்துல என் மூச்சே நின்னு போச்சுன்னா பாத்துக்கோ. ஏன் அவங்க ட்ரெஸ் எல்லாம் பாத்தியா? எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தியா? நம்ம காலத்துல கல்யாணத்துல யாராவது இப்படி எல்லாம் போட்டிருக்காங்களா என்ன? சிவ 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 சிவா, சிவ 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 சிவா. வைஷுவோட மூட சரி பண்ணியே ஆகணும். ஆனா எப்படி? இங்க பாரு, வெள்ளம் நம்ம தலைக்கு மேல போறதுக்கு முன்னால நீவும் ராஜாங்கத்தை ஆரம்பிச்சிடு. உன் பையன் கிட்ட மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் தான் சொல்றேன். சித்தி, அது எப்படி? என்ன சீதா, நீ நான் தான் இருக்கேன்ல, உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறேன். உன்னோட வழிய சீர்படுத்தி கொடுக்கறேன்.